சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ரேஷன் கார்டு ரெடி. அதே சமயம் ரேஷன் கார்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாகவே இந்த பணிகள் அனைத்துமே கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்த்தனர். இருப்பினும் புதிய அரசு அமைந்த பிறகும் குடும்ப அட்டைகள் வழங்கப்படாததால் விண்ணப்பதாரர்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில்தான் புதிய ரேஷன் கார்டுக்காக ஆன்லைன் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து விண்ணப்பங்களை பரிசீலித்து வந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக உணவு துறை அமைச்சர் வெங்கடரமணனிடம் புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், புதிய குடும்ப அட்டைகளை அச்சிடும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் இன்னும் 2 முதல் 3 வாரங்களுக்குள் விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களை தேர்வு செய்து புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் 2,28,41,335 குடும்ப அட்டைகள், அதாவது ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளது. இவற்றின் மூலம்தான் சுமார் 7 கோடி மக்கள் பொது விநியோக திட்டத்தின், அதாவது PDS கீழ் அத்தியாவசிய பொருட்களை பெற்று பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் அந்தயோதயா அன்ன யோஜனா AAY மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை PHS வைத்திருப்பவர்கள் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் EKYC மின்னணு சரிபார்ப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. இதற்கான பணிகளும் மாநிலம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக முழுமையாக இந்த ரேஷன் அட்டை அச்சிடும் பணிகள் படிப்படியாக முடிந்துவிடும். EKYC செயல்முறையை ரேஷன் கடைகளில் எளிதாக முடிக்கலாம். அங்கு உள்ள கைரேகை அல்லது கண்கருவிழி சரிபார்ப்பு சாதனங்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது விவரங்களை மின்னணு முறையில் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகையால் பொதுமக்கள் தங்களது ரேஷன் தொடர்பான தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் இருந்து 8939229990 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தி, அதாவது SMS அனுப்பலாம். இதன் மூலம் பல்வேறு சேவைகள் குறித்த விவரங்களை உடனுக்குடன் பெறும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவருக்குமே இது மிக சிறப்பான முக்கியமான செய்தியாக அமையும். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அதே சமயம் PDS 101 என குறுஞ்செய்தி அனுப்பினால் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடையில் தற்போது அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின்
இருப்பு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதேபோல் PDS 102 என அனுப்பினால் அந்த ரேஷன் கடை தற்போது திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதா என்பது குறித்த தகவலை பெற முடியும். இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காம இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மறக்காம வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதற்கிடையில் ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் மற்றும் புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய சேவைகளையும் பொதுமக்கள் TNPDS அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் 50,000 புதிய குடும்ப அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஓரிரு வாரங்களில் தயாராக உள்ள 50,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள 5ஆம் கட்டளை பகுதியில் அரசு சார்பில் செயல்பட்டு வரும் திறந்த வெளி நேரடி நெல் கொள்முதல் நிலைய கிடங்கில் மர்மமான முறையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வரும் நிலையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. அதே சமயத்தில் சென்னையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எவ்வாறு நெல் மற்றும் அரிசிகளை பாதுகாப்பு என்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்திய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல இடங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. அதே சமயம் இந்த சூழ்நிலையில் விரைவில் இந்த கிடங்கு முழுமையாக மாற்றி அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் பிப்ரவரி மாதம் முதல் புதிய குடும்ப அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் சுமார் 50,000 புதிய குடும்ப அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் புதிய குடும்ப அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவித்தார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.